தீர்க்கனின் குரல் என்பதன் மூலமாய் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாராக் என்பவன் ஒரு பயந்தவனாய் இருப்பான் போல. ஏனென்றால் லபிதோத்தின் மனைவியாகி தெபோராளை பார்த்து சொல்கிறான், நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன் என்று சொல்லுகிறான். ஆகவே ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் பயந்து கலங்கி போய் இந்த நாளிலே அமர்ந்திருக்கிறீர்களா? என்ன செய்வதென்றே தெரியாதபடிக்கு அமர்ந்திருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தைரியப்படுங்கள். தேவன் உங்களுக்கு முன் செல்லுகிறார். பாராக்கே, உனக்கு முன்பதாக தெபோராள் செல்வது போல பாராக்கே ஆகிய உங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆயத்தப்படு. உன் வேலை இன்னும் வரவில்லை. வந்தவுடன் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வேளையில் ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவனாலும் முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்ற ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.